இப்பொழுது லைவ் டிவைன்ல புக் 2 சாப்டர் 14 தி ஆரிஜின் அண்ட் ரெமெடி ஆஃப் ஃபால்ஸ்ஹுட், எரர், ராங் அண்ட் ஈவில் பார்த்து கொண்டிருக்கிறோம். போன செஷன்ல பேராகிராஃப் 16 பார்த்தோம். இந்த செஷன்ல பேராகிராஃப் 17 பார்க்கலாம். என்ன பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். தொடர்ச்சியின் பொறுத்து என்ன போன செஷன்ல பார்த்தோம் என்பதை நினைவு கூறலாம். பேராகிராஃப் 16 அண்ட் 17 இதுல எல்லாம் பகவான் இந்த பரிணாமத்துல, உணர்வு நிலையின் பரிணாமத்துல, சாதாரண பரிணாமம் இல்லை, உணர்வு நிலையின் பரிணாமம், இவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ், அதுல எப்படி முதல்ல இந்த லைஃப் ஃபார்ம்ஸ், வாழ்வினுடைய வடிவங்கள் வருகின்றன, அதுல எப்படி சென்சேஷன்ஸ் வருகின்றன, அதிலிருந்து மெல்ல மெல்ல மனம் என்கின்ற ஒரு அமைப்பினுடைய ஆரம்ப கட்டம் எவ்வாறு துவங்குகின்றது என்று விளக்கி கொண்டு வருகின்றார். ஏனென்றால் நம்முடைய நோக்கம் என்னவென்றால், இந்த உலகத்தில் காணப்படுகின்ற பொய்மை, பிழை, ராங் அண்ட் தீமை, இதெல்லாம் எவ்வாறு இங்கு தோன்றியது, எந்த கட்டத்தில் தோன்றியது, அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். எந்த கட்டத்தில் இங்கு காணப்படுகின்றது, தோன்றியதுன்னு பார்க்கும் பொழுது, அது பரிணாம வளர்ச்சியினுடைய அந்த செயல்பாட்டை நாம் உற்று நோக்காமல் நம்மால் கண்டறிய முடியாது. எல்லாமே பரிணாம வளர்ச்சிக்கு உட்பட்டு தான் செயல்படுகின்றன. அந்த பரிணாமம் என்பது தொடர்ச்சியாக, உணர்வு நிலையின் பரிணாமம், இவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சடப்பொருளிலிருந்து வாழ்வு நிலைகள், வாழ்வு நிலைகளிலே வாழ்வு என்கின்ற அம்சத்தில் இருந்து அந்த மனம் என்கின்ற அம்சம், இந்த வளர்ச்சி என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. அதில் எந்த கட்டத்தில் இந்த எதிர்மறையான அம்சங்கள் நுழைகின்றன, அதுதான் நம்மளுடைய குறிக்கோள். அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த பரிணாமம் எப்படி நடைபெறுகின்றது என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்குத்தான் பகவான் படிப்படியாக நம்மை விளக்கி கொண்டு செல்கின்றார். எப்படி ஒரு தனிப்பட்ட விலங்கினங்கள் என்பது சற்றே வளர்ந்துள்ள நிலையில் உள்ள அந்த வாழ்வினுடைய வடிவங்களிலிருந்து சற்று அதிகம் வளர்ந்துள்ள விலங்கு இனங்கள் வெளிப்படுகின்றன. அவ்வாறு வெளிப்படுகின்ற பொழுது என்ன நடைபெறுகின்றது, அவை இந்த சடப்பொருளை, சட உலகில் தங்களை ஸ்தாபித்துக் கொள்ள விரும்புகின்றன. அவ்வாறு ஸ்தாபித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தன்னை சுற்றியும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் குறித்த ஒரு அறிவு தேவைப்படுகின்றது. இதற்காக அது என்ன செய்கின்றது, 2 விதமான வழிகளில் அந்த அறிவை பெற்றுக் கொள்கின்றது. முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, எல்லா வாழ்வின் நிலைகளினுடைய அம்சங்களையும் பார்த்தோம் அப்படின்னா, மேற்புறத்துல சரியான முறையில் அமைக்கப்படாத ஒரு உணர்வு நிலை, மேற்புற உணர்வு நிலை காணப்படுகின்றது. அந்த அன்ஃபார்ம்டு சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற அது தனக்கு முற்றிலும் புறம்பான ஒரு சூழ்நிலையிலே அது இருக்கின்றது.
ஏன்னா சூழ்நிலை அப்படிங்கிறது எல்லாமே வந்து அந்த ஒரு வாழ்வினுடைய வடிவம் அப்படின்னா அதற்கு புறம்பான சூழ்நிலைகள் தான் அது தோன்றியுள்ள இடமாக இருக்கின்றது. அப்படின்னா அதுக்கு ஏதோ அந்த இந்த ஒரு முற்றிலும் புறம்பான அந்நியமான ஒரு சூழ்நிலையில தன்னை தன்னுடைய இருப்பை அது உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஏதோ ஒரு அறிவு தேவைப்படுகின்றது. இந்த அறிவு அதற்கு எங்கிருந்து கிடைக்கின்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல வந்து அந்த அமைப்பிற்குள்ளேயே ஒரு மறைந்துள்ள உணர்வு நிலை இருக்கின்றது. சீக்ரெட் கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ் எல்லா வாழ்வினுடைய வடிவங்களுக்கும் உள்ள ஒரு சீக்ரெட் கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ் இருக்கின்றது. அது என்ன செய்கின்றது? அந்த நன்கு வளர்ச்சி அடையாத அந்த மேற்புற உணர்வு நிலைக்கு அது அது தன்னுடைய சூழ்நிலையுடன் தொடர்பு கொள்வதற்கு தேவையான ஒரு குறைந்தபட்ச ஒரு நுண்ணறிவை அதற்கு வழங்குகின்றது. இன்ட்யூஷன். ஏன்னா அந்த இன்ட்யூஷன் அது அது கூட இல்லை அப்படின்னா அந்த வாழ்வினுடைய வடிவம் அது ஒரு செல் இனம், ஒரு செல் இனமாக இருக்கலாம், சிறிய ஒரு பூச்சி இனமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி அதற்கு தன்னை சூழ்நிலைகளுடன் தொடர்பு கொள்வதற்கு அதுக்கு ஒரு 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 குறைந்த அளவாவது ஒரு அறிவு தேவைப்படுகின்றது. அந்த குறைந்த அளவாவது தேவைப்படுகின்ற அறிவை எது அதற்கு வழங்குகின்றது என்றால் அதற்குள்ளேயே மறைந்துள்ள ஒரு சீக்ரெட் கான்சியஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது. அது என்ன செய்கின்றது? ஒரு மினிமம் ஆஃப் இன்ட்யூஷன் அப்படிங்கிறார். அந்த இன்ட்யூஷன்னா அதனுடைய ஒரு நுண்ணறிவை அதற்கு வழங்குகின்றது. இதை வைத்துக்கொண்டு அது தன்னுடைய நிலைப்பாட்டை அது உறுதி செய்து கொள்கின்றது. தன்னுடைய அந்த புவியில் வந்து தன்னுடைய இருப்பை அது நிலைநிறுத்திக் கொள்கின்றது. இந்த இன்ட்யூஷன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா சின்ன ஒரு எறும்பாக இருந்தாலும் சரி, நன்கு வளர்ச்சி அடைந்த ஒரு விலங்கினமாக இருந்தாலும் சரி, இன்ட்யூஷன் அப்படிங்கிறது இருக்கு. இந்த இன்ட்யூஷன் எப்படின்னா இந்த விலங்கினங்கள், வாழ்வினங்கள் இந்த இன்ட்யூஷன் என்று சொல்லக்கூடிய நுண்ணறிவை தாமே பெற்றுக்கொண்டிருக்கின்றதா என்றால் இல்லை. மாறாக அந்த இன்ட்யூஷன் என்பதுதான் இந்த விலங்கினங்களை வழி நடத்துகின்றது. இந்த இன்ட்யூஷன் என்பது இந்த விலங்கினங்களினுடைய வசம் இல்லை. மாறாக அந்த இன்ட்யூஷன் என்று சொல்லக்கூடிய அந்த நுண்ணறிவினுடைய வசம் இந்த வாழ்வினுடைய அமைப்புகள் இருக்கின்றன. அது சின்ன பூச்சியாக இருந்தாலும் சரி, புழுவாக இருந்தாலும் சரி, நன்ற பறவையாக இருந்தாலும் சரி, நன்கு வளர்ச்சி அடைந்த விலங்கினமாக இருந்தாலும் சரி, அனைத்துமே அந்த இன்ட்யூஷன் என்கின்ற நுண்ணறிவால் வழி நடத்தப்படுகின்றன. அதுதான் அவை அந்த இன்ட்யூஷன் தான் வந்து இயக்குகின்றது. ஏன்னா அந்த விலங்கினங்கள் உயிர்வாழ் இனங்கள் எடுத்துக்கொண்டால் அதற்கென்றே ரெண்டு விஷயம் அதுல இருக்கு. ஒண்ணு வந்து வைட்டல் சப்ஸ்டன்ஸ், வாழ்வினுடைய பொருள் இருக்கின்றது. இரண்டாவது பிசிக்கல் சப்ஸ்டன்ஸ், அந்த அதற்கென்றே அதனுடைய உடல்வாகு, அது அமைந்துள்ள ஒரு 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 சட அமைப்பு. இது ரெண்டு விஷயம் இருக்கு. இந்த ரெண்டு விஷயங்கள்லயும் நம்ம பார்த்த அந்த இன்ட்யூஷன் என்பது வெளிப்படுகின்றது. ரெண்டு உணர்வு நிலைகளிலும் வெளிப்படுகின்றது. எப்பொழுது வெளிப்படுகின்றது என்றால் எப்பொழுதெல்லாம் தேவையோ. அது ஒவ்வொரு அமைப்பும் தான் சார்ந்துள்ள சூழலினுடைய அழுத்தத்தின் காரணமாக எப்பொழுதெல்லாம் தேவையோ
அப்பொழுதெல்லாம் அந்த இன்ட்யூஷன் என்பது அந்த வாழ்வினுடைய அமைப்பில் செயல்படுகின்றது, வெளிப்படுகின்றது. இதெல்லாம் மேற்புறத்தில் இப்படிதான் செயல்படுகின்றது. இந்த இன்ட்யூஷன் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு செயலாக காணப்படுகின்றது. இந்த தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இன்ட்யூஷன் என்பது காலப்போக்கில் எவ்வாறு மாறுகின்றது என்றால், தன்னிச்சையாக செயல்படும் ஒரு உந்து சக்தி, இன்ஸ்டிங், தன்னிச்சையாக ஆட்டோமேட்டிக் இன்ஸ்டிங் அவ்வாறாக மாறுகின்றது. ஸோ தனிப்பட்ட ரீதியில பார்த்தா இன்ட்யூட்டிவா இருக்கும். ஒட்டுமொத்த அமைப்புல பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டிங்டாக அது மாறுகின்றது. காலம் செல்ல செல்ல அது இட் பிகம்ஸ் an instinct for the particular group. the instinct என்பது எப்பொழுதெல்லாம் அதற்கான தருணம் தேவையோ அப்பொழுதெல்லாம் அது செயல்பட்டு வழி நடத்துகின்றது. அந்த ஒரு விலங்கினுடைய வர்க்கம் அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த வர்க்கத்தையும் அந்த இன்ஸ்டிங் என்பதுதான் வழி நடத்துகின்றது. இன்ஸ்டிங் என்பது ஒவ்வொரு உயிரினமும் அது பிறக்கும் பொழுதே அந்த இன்ஸ்டிங் என்கின்ற அந்த உள்ளுணர்வு என்கின்ற அந்த ஒரு அம்சம் அதற்கு வழங்கப்படுகின்றது, பிறவிலேயே இருக்கின்றது. இது எல்லா விலங்கினங்கள், எல்லா உயிர்வாழ் இனங்கள்ட்டையும் பார்க்கலாம். பிறக்கக்கூடிய அந்த சின்ன அமைப்பிலேயே அந்த இன்ஸ்டிங்டிவா அதற்கு என்ன தேவையோ அதனுடைய செயல்பாடு அனைத்தையுமே அதை செய்யும் அளவிற்கு அதை செயல்படுவதை நாம் காண்கின்றோம். இன்ஸ்டிங்க்ட் மீண்டும் மீண்டும் வருகின்றது, அதனுடைய செயல்பாடு பிழையின்றி இருக்கின்றது. ஒரு விதியாக பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய செயல்பாடு பிழையின்றி இருக்கின்றது. ஆனால் அதுவும் சில சமயம் அதனுடைய செயலும் தவறுக்கு உட்பட்டதாக இருக்கின்றது. என்ன காரணத்தினால அதனுடைய செயலும் தவறுக்கு உட்பட்டதாக இருக்கின்றது என்றால், அதனுடைய செயல்பாட்டில் அந்த வாழ்வினுடைய அமைப்பினுடைய மேற்புற உணர்வு நிலை, சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ், அது குறிப்பிடும் பொழுதோ அல்லது ஒரு தவறான வழிநடத்தப்படும் ஒரு அறிவு அதனுடைய குறுக்கீட்டினாலோ இந்த இன்ஸ்டிங் என்று சொல்லக்கூடிய அந்த உள்ளுணர்வுடைய செயல்பாடு சில சமயம் தவறாகி போகின்றது. ஏன்னா அந்த இன்ஸ்டிங் என்பது மெக்கானிக்கலாக இயந்திர கதியாக செயல்படுவது. சில சமயம் அது செயல்படக்கூடிய அந்த சூழல் என்பது முந்தைய சூழலுக்கு மாறுபட்ட சூழ்நிலையாக இருக்கும் பொழுது அந்த இன்ஸ்டிங் என்பது வழக்கமாக இயந்திர கதியில் செயல்படுவதனால அதனுடைய செயல்பாட்டில் அந்த மாறுபட்ட சூழ்நிலையில அது தவறாக செயல்படும் ஒரு வாய்ப்பு ஏற்படுகின்றது. இது முதல் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ். எல்லா உயிரினங்களுக்கும் எது ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படின்னா இந்த இன்ட்யூஷன், அதன் மூலமாக அதற்கு வழங்கப்படும் இன்ஸ்டிங், இதுதான் ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ். செகண்ட் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படின்னா அது பெற்றுக்கொள்வது. எவ்வாறு பெற்றுக்கொள்கின்றது? மேற்புறத்தில் அது வெளி உலகுடன் ஏற்படுத்தும் தொடர்பின் மூலமாக அது செகண்ட் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ். அந்த அறிவை பெற்றுக்கொள்ளும் இரண்டாவது வழி இதன் மூலமாக அதற்கு கிடைக்கின்றது. அதுதான் பார்த்தோம் அப்படின்னா அந்த சென்சேஷன், கான்சியஸ் சென்சேஷன், சென்ஸ் பர்செப்ஷன், அதாவது புலன்களை சார்ந்த ஒரு அறிவு. பின்பு அறிவு, நன்கு வளர்ச்சி அடைந்த அறிவு என்பதெல்லாம் எப்படி கிடைக்குது அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் கான்டாக்ட், அதனுடைய புற அமைப்பு வெளி உலகத்துடன் ஏற்படுத்தும் தொடர்பின் காரணமாக அதற்கு கிடைக்கின்றது. ஆனா இதற்கு எது அடித்தளமாக இருக்கின்றது என்றால், எல்லா வாழ்வினுடைய அமைப்பினுடையும் அடித்தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு நிலை. அதுதான் மேற்புறத்தில் கிடைக்கக்கூடிய அந்த தொடர்பை சரியான முறையில் உள்வாங்கிக் கொள்வதற்கு அதுதான் துணை புரிகின்றது.
ஒன்றை வெளியிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உள்ளிருந்து ஏதோ ஒன்று அதற்கு உதவி புரிய வேண்டும், இல்லாவிடில் பெற்றுக்கொள்ள முடியாது. என்ன அந்த வெளியில் உலகத்துடன் ஏற்படும், வெளியில் உள்ள அமைப்புகளுடன் ஏற்படும் தொடர்பு மூலம் என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒரு எந்த அமைப்பு, அது ஒரு விலங்காக இருக்கலாம், ஒரு ஒரு பறவையாக இருக்கலாம், எந்த அமைப்பு வெளி உலகத்துடன் தொடர்பு கொள்கின்றதோ அந்த தொடர்பு என்ன செய்கின்றது, அந்த அமைப்பிற்குள் ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்துகின்றது. உணர்ச்சியை ஏற்படுத்தி மேற்புறத்தில் இருந்து அதற்கான ஒரு எதிர் விளைவு, ரெஸ்பான்ஸ், அதை உண்டாக்குகின்றது. உதாரணத்திற்கு ஒரு விலங்கு இருக்கலாம். அது விலங்கு அதனுடைய எதிரியான ஒரு எதிரியான அதற்கு ஆபத்து மற்ற அமைப்புகளின் தோன்றும் வகையில் அது அதை உணர்ந்தால் என்ன செய்கின்றது, அந்த இடத்திலிருந்து தப்பித்து செல்கின்றது. இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா, அந்த சர்ஃபேஸ் கான்டாக்ட், அதற்கான அறிவு இரண்டாவது வழியாக அது மேற்புறத்தில் இருந்து கிடைக்கும் தொடர்புகளால் இந்த இரண்டாவது வழி, அதன் மூலம் அதனுடைய அறிவை பெற்றுக்கொள்கின்றது. ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் அதற்கு தன்னுடைய இருந்து வெளிப்படும் அந்த தன்னை வழி நடத்தும் அந்த இன்ட்யூஷன், அதன் மூலமாக அதற்கு அமைக்கப்பட்டுள்ள இன்ஸ்டிங். இரண்டாவது எப்படின்னா, வெளி உலகத்துடன் ஏற்படும் அந்த தொடர்பு, அதன் மூலமாக அதிலிருந்து கிளம்பும் ஒரு எதிர் விளைவு, சென்ஸ் பர்செப்ஷன். இதன் மூலமாக இரண்டாவது வழியில் அது அந்த அறிவை பெற்றுக்கொள்கின்றது. இந்த எப்படின்னா, இந்த மேற்புற உணர்வு நிலை என்ன செய்கின்றது, வெளியிலிருந்து ஒன்றுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது அதனுடைய அந்த பர்செப்ஷன் அது ஒன்றை பெற்றுக்கொள்கின்றது. இது எவ்வாறு சாத்தியமாகின்றது என்றால், ஏன்னா இதன் மூலமாகத்தான் அதனுடைய மேற்புற உணர்வு நிலை என்பது வெளிப்படுகின்றது. மேற்புற சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் என்பது எப்படி வெளிப்படுகின்றது என்றால், அதனுடைய வெளிப்புற அது வெளி உலகில் ஏற்படும் தொடர்புகளின் மூலம்தான் அதனுடைய மேற்புற உணர்வு நிலை மெல்ல 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 வளர்ச்சி அடைகின்றது, வெளிப்படுகின்றது. இது எப்படி சாத்தியம் என்றால், ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா எல்லா வாழ்வினுடைய அமைப்புகள்லையும் மேற்புற உணர்வு நிலைக்கு கீழே ஒரு ஆழ்நிலை உணர்வு நிலை என்பது எல்லா விலங்கினங்களிடம், எல்லா வாழ்வினுடைய அமைப்புகளிலும் இருக்கின்றது. அது எப்படி இருக்கு அப்படின்னா, அது ஒரு செயல்படாத நிலையில இருக்கின்றது. சப்லிமினல் லேட்டன்ட் ஸ்டேட் அப்படிங்கிற எல்லா வாழ்வினுடைய அமைப்புகள்லையும் மேற்புற உணர்வு நிலை இருக்கின்றது. அதற்கு கீழே ஒரு அடித்தளத்துல ஒரு உணர்வு நிலை, ஒரு செயல்படாத நிலையில இருக்கின்றது. எல்லா அமைப்புகள்லையும் இருக்கு. ஆகையினால என்ன நடைபெறுகின்றது, இரண்டு அமைப்புகள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்ளும் பொழுது, இரண்டு விலங்கினங்களோ இரண்டு பறவைகளோ இல்ல இரண்டு உயிர்வாழ் இனங்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்ளும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த சப்லிமினல் கான்சியஸ்னஸ் அது என்ன செய்கின்றது, அது அந்த தொடர்பின் மூலமாக வெளிப்படுகின்றது. வெளிப்பட்டு அதற்கான ஒரு வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த தூண்டுதலுக்கு எதிராக ஒரு எதிர் விளைவை உண்டாக்குகின்றது. ஒவ்வொரு வாழ்வினுடைய அமைப்புகளிலும் உள்ள இருக்கக்கூடிய அந்த சப்லிமினல் கான்சியஸ்னஸ், அது ஆழத்தில் இருப்பது, அது என்ன செய்கின்றது, வெளிப்புற உலகின் தொடர்புகளின் மூலமாக ஏற்படும் தூண்டுதலுக்கு சரியான ஒரு எதிர்விளைவை தோற்றுவிக்கின்றது. சரியான எதிர்விளைவை தோற்றுவிப்பதுதான் எவ்வாறாக காணப்படுகின்றது என்றால், ஒவ்வொரு விலங்கினத்திலும்
அதனுடைய அந்த பிராணமயத்தை சார்ந்த அமைப்பினுடைய செயல்பாடாக நமக்கு காணப்படுகின்றது. விலங்கு மனிதன் கிட்ட இருக்கக்கூடிய மனம் என்பது வளர்ச்சி அடைந்த மனம். நம்ம மென்டல் கான்சியஸ்னஸ்ல நல்ல வளர்ந்த நிலையில இருக்கிறோம். அதே சமயம் விலங்கினங்களுக்கையும் மனம் என்கின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. மனம் என்கின்ற அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் அ பிரின்சிபிள் எல்லா நிலையிலும் இருக்கு அப்படிங்கிறார் பகவான். ஆனா மனுஷன் கிட்ட எப்படி இருக்கு? நல்ல வளர்ச்சி அடைந்த நிலையில இருக்கு. விலங்கினங்கள்கிட்ட எப்படி இருக்கு அப்படின்னா த மைண்ட் ஆஃப் த அனிமல் அப்படிங்கிறாரு. அது எப்படி இருக்கு? அது பிராணமயத்தை சார்ந்த மனமாக இருக்கின்றது. வைட்டல் ஆர் லைஃப் மைண்ட் அப்படிங்கிறார். இந்த வைட்டல் ஆர் லைஃப் மைண்ட் தான் என்ன எவ்வாறு மாறுகின்றது என்றால் பரிணாமத்துல நல்ல வளர்ச்சி அடைந்து சிந்திக்கும் அறிவாக மாறுகின்றது. ஸோ எல்லா விலங்கினத்திலும் பார்த்தோம் அப்படின்னா மைண்ட் என்கின்ற அம்சம் இருக்கு. ஆனா நன்றாக வெளிப்படாத நிலையில அது பிராணமயத்தை சார்ந்த மனம், வைட்டல் மைண்ட் ஆர் லைஃப் மைண்ட் என்கின்ற ரீதியில் அது காணப்படுகின்றது. பரிணாமத்தில் நன்கு வளர்ச்சி அடைந்து அது சிந்திக்கும் அறிவாக மாறுகின்றது. திங்கிங் இன்டெலிஜென்ஸாக மாறுகின்றது. அவ்வாறு என்ன நடைபெறுகின்றது என்றால் எல்லாத்துக்கும் அடிப்படையில காரணம் பகவான் கூறுவது என்ன அப்படின்னா ஒரு மறைந்துள்ள உணர்வு நிலை என்பது ஒவ்வொரு வாழ்வினுடைய அமைப்புகளுக்குள்ளும் இருக்கு அப்படிங்கிறார். சீக்ரெட் கான்சியஸ்னஸ் இருக்கு. இந்த சீக்ரெட் கான்சியஸ்னஸ் தான் மேற்புறத்துல பார்க்கும் பொழுது அந்த சென்சேஷன் அண்ட் பர்செப்ஷன் ஒன்றை ஒன்றை உணர்வு மயமாக ஒன்றை அறிந்து கொள்ளுதல், ஒன்றை புரிந்து கொள்ளுதல். அதுதான் சென்சேஷன், பர்செப்ஷன். இது எப்படி தோன்றுகின்றது என்றால் உள்ள இருக்கக்கூடிய அந்த சீக்ரெட் கான்சியஸ்னஸ் தான் இந்த செயலையும் இந்த அம்சத்தையும் உண்டாக்குகின்றது அப்படிங்கிறாங்க. அதே போல இது கான்சியஸ்னஸ், சீக்ரெட் கான்சியஸ்னஸ் என்னவாக மாறுகின்றது? சர்ஃபேஸ் சென்சேஷன் அண்ட் பர்செப்ஷனா மாறுகின்றது. அதே போல நமக்குள்ள வெறும் கான்சியஸ்னஸ் மாத்திரம் இல்ல, ஃபோர்ஸும் இருக்கு, சீக்ரெட் ஃபோர்ஸ் இருக்கு. அந்த சீக்ரெட் ஃபோர்ஸ் எப்படி மாறுகின்றது? சர்ஃபேஸ் இம்பல்ஸ், மேற்புறத்தில் காணக்கூடிய அந்த இம்பல்ஸ், அந்த ஒரு உந்து சக்தியாக மாறுகின்றது. ஸோ எல்லாத்துக்கும் அடிப்படையில காரணம் பார்த்தோம் அப்படின்னா உள்ளே மறைந்துள்ள ஒரு சீக்ரெட் கான்சியஸ்னஸ். அதுதான் காரணம். ரெண்டு விதமாக எல்லா விதமான வாழ்வினுடைய அமைப்புகளும் இந்த தன்னுடைய இருப்பை உறுதி செய்து கொள்வதற்காக இரண்டு வகையில் அவைகள் அறிவை பெற்றுக் கொள்கின்றன. ஒன்று அவற்றை வழிநடத்தும் அந்த இன்ட்யூஷன், அதன் மூலமாக அதற்கு வழங்கப்பட்டுள்ள இன்ஸ்டிங்க்ட். இந்த இன்ட்யூஷன் தான் காலப்போக்கில் இன்ஸ்டிங்டிவாக மாறிவிடுகின்றது. இது ஒரு வழி. இரண்டாவது வழி எவ்வாறு பெற்றுக்கொள்கின்றது? வெளி உலகத்தில் இருந்து அது வெளி உலகத்துடன் ஏற்படும் தொடர்பின் மூலமாக அது அந்த அறிவை பெற்றுக்கொள்கின்றது. அதுவும் எப்படி பெற்றுக்கொள்கின்றது என்றால் அந்த சப்லிமினல், ஒவ்வொரு வாழ்வினுடைய அமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சப்லிமினல் அடி தளத்தில் இருக்கக்கூடிய அந்த உணர்வு நிலை தான் என்ன செய்கின்றது? ஒவ்வொரு தொடுதலுக்கும் ஒவ்வொரு தொடர்புக்கும் ஏற்றவாறு ஒரு தக்க விளைவை ஏற்படுத்துகின்றது. தக்க விளைவு தான் காலப்போக்கில் சென்சேஷனாக மாறுகின்றது, பர்செப்ஷனாக மாறுகின்றது, சர்ஃபேஸ் இம்பல்ஸாக மாறுகின்றது. ஸோ இவ்வாறு தான் ஒவ்வொரு உயிர்வாழ் இனமும் செயல்படுகின்றன அப்படிங்கிறத பகவான் இந்த பேராகிராஃப் 16ல விளக்குகில்லை. இது ரொம்ப முக்கியமான பேராகிராஃப் அப்படிங்கிறதுனால, முக்கியமான ஒரு கான்செப்டை நம்ம பகவான் விளக்குகின்றதுனால நம்ம எலாபரேட்டா நம்ம போன செக்ஷன்ல பார்த்ததையே நம்ம மீண்டும் இந்த செக்ஷன்ல கொஞ்சம் எலாபரேட்டா நம்ம டிஸ்கஸ் பண்றோம். இப்போ பேராகிராஃப் 17 உள்ள போகலாம். நம்ம Book 2, Chapter 14, The Origin and Remedy of Falsehood, Error, Wrong and Evil. Paragraph 17. If this underlying subliminal consciousness were to come itself to the surface,
there would be a direct meeting between the consciousness of the subject and the contents of the object, and the result would be a direct knowledge. But this is not possible. First, because of the veto or obstruction of the inconscience. And secondly, because the evolutionary intention is to develop slowly through an imperfect but growing surface awareness. The secret consciousness force has therefore to limit itself to imperfect renderings in a surface vital and mental vibration and operation, and is forced by the absence, holding back, or insufficiency of the direct awareness to develop organs and instincts for an indirect knowledge. Explanation. There is an underlying subliminal consciousness in all life forms operating from behind. It responds to the outer contacts in the form of vital or life mind. But if it were to come itself to the surface, there would be direct meeting between the consciousness of the subject and the contents of the object. The result would be direct knowledge. But this is not possible. First, because of the resistance or obstruction of the inconscience, which prevents the subliminal coming to the surface. Secondly, because the intention of the evolutionary movement is to develop slowly through an imperfect but growing surface awareness. The secret consciousness force, therefore, has to limit itself to its imperfect workings in a surface vital and mental vibration and operation. It is forced to develop organs and instincts of an indirect knowledge by the absence, holding back, or insufficiency of the direct awareness. Thank you. ஏற்கனவே பார்த்துருக்கோம் டைரக்ட் நாலேஜ்னா என்ன, இன்டைரக்ட் நாலேஜ்னா என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். டைரக்ட் நாலேஜ் அப்படிங்கிறது நாலேஜ் பை ஐடென்டிட்டி ஆஃப் கான்சியஸ்னஸ், அதுதான் டைரக்ட் நாலேஜ். அந்த இடத்துல வந்து வயா மீடியாவே இருக்காது. அதுதான் டைரக்ட் நாலேஜ். அதற்கு அடுத்த டிகிரியில் இருக்கிறது டைரக்ட் நாலேஜ் தான். அது எப்படின்னா சப்ளிமினல் லெவலில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் பிட்வீன் டூ லைஃப் ஃபார்ம்ஸ் பை தர் சப்ளிமினல் கான்சியஸ்னஸ். ரெண்டு மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒரு மனிதன் இருக்கக்கூடிய சப்ளிமினல் கான்சியஸ்னஸ் இன்னொரு மனிதன் இருக்கக்கூடிய சப்ளிமினல் கான்சியஸ்னஸோட தொடர்பு கொள்ளும்பொழுது அது டைரக்ட் கான்டாக்ட் ஆகும் மாறிடுது. ஏன்னா நமக்கு தெரியும் சப்ளிமினல் கான்சியஸ்னஸ் பற்றி நம்ம பகவான் ரொம்ப அழகாக விளக்கியுள்ளார். நம்ம சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் டிவைடடா இருக்கு, மேற்புறத்துல டிவைடடா இருக்கு. என்னுடைய சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் என்னோட லிமிட் ஆயிடுது. ஆனா என்னுடைய சப்ளிமினல் கான்சியஸ்னஸ் வந்து பிரபஞ்ச ரீதியான ஒரு தொடர்பில் இருக்கின்றது. என்கிட்ட இருக்கக்கூடிய சப்ளிமினல் கான்சியஸ்னஸ் எல்லாரோட சப்ளிமினல் கான்சியஸ்னஸோட லிங்க் ஆயிருக்கு. என்னுடைய சப்ளிமினல் மைண்ட், இன்னர் மைண்ட், யூனிவர்சல் மைண்டோட லிங்க் ஆயிருக்கு. என்னுடைய இன்னர் வைட்டல் யூனிவர்சல் வைட்டலோட லிங்க் ஆயிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இப்போ நான் வந்து ஒருத்தரோட தொடர்பு கொள்ளும் பொழுது என்ன செய்யறோம்? நம்ம ஒரு விஷயத்த பரிமாறிக்கொள்ளணும்னா பேசுறோம். அந்த பேச்சு அப்படிங்கிறது பேசுறோம், பார்க்கிறோம், பேசுறோம், எல்லாமே ஐம்புலன்களின் மூலம் செயல்படுகின்றோம். அவரும் என்ன செய்யறாரு? அவரும் ஐம்புலன்களின் மூலம் நம்ம பேசுறத உள்ள வாங்கிக்கிறாரு, பார்க்கறாரு, நம்ம பார்க்கறாரு, எல்லாம் செய்யறாரு. ஸோ
த்ரூ ஐம்புலன்களின் மூலம் அதை கன்வே பண்றோம், அதுவும் அவரும் ஐம்புலன்களின் மூலம் உள்ள வாங்கிக்கிறார். எது இந்த இந்த பரிமாற்றத்தில் ஈடுபடுது? ரெண்டு பேரோட மேற்புற சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் தான் ஈடுபடுது. இது டைரக்ட் நாலேஜ் கிடையாது. மாறாக இப்ப ரெண்டு பேரும் பேசிக்காமையே பரிமாறிக்கொள்ள முடியும். ரெண்டு மனிதர்கள் எந்த விதமான வார்த்தைகளினுடைய பரிமாற்றம் இல்லாமலேயே தான் மனதில் என்ன நினைக்கிறாங்களோ, என்ன உணர்ச்சி இருக்கோ அதை கம்ப்ளீட்டா இன்னொருத்தர்கிட்ட பரிமாறிக்க முடியும். எப்பொழுது முடியும்? அது ரெண்டு பேரும் சப்லிமினல் லெவல்ல கான்டாக்ட் இருந்தது அப்படின்னா முடியும். இப்ப வார்த்தைகளுக்கு அவசியம் கிடையாது. இதை மதர் இன்சிஸ்ட் பண்றாங்க. மதர் என்ன சொல்றாங்க, நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்பொழுதோ கம்யூனிகேட் பண்ணும் பொழுதோ அந்த பேசுபவர்களுடைய உணர்வு நிலையும் சரி, கேட்பவர்களினுடைய உணர்வு நிலையும் சரியான முறையில் அது நம்ம ஒரு சுருதி சேர்க்கப்பட்டு அமைக்கப்பட்டிருந்தால் குறைவான வார்த்தைகளிலேயே சொல்ல வேண்டிய கருத்தை நம்மளால பரிமாற்றிக் கொள்ள முடியும் அப்படிங்கிறாங்க. ஒரு ரிசப்டிவ் கான்சியஸ்னஸ் இருந்தது அப்படின்னா வித் மினிமம் வேர்ட்ஸ் யூ கேன் கம்யூனிகேட் த என்டையர் திங், என்டையர் சப்ஜெக்டை கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அவ்வாறு அந்த கான்சியஸ்னஸ் அந்த அளவுக்கு அட்யூன்டா இல்லை அப்படின்னா நிறைய வார்த்தைகள் தேவைப்படும், திருப்பி திருப்பி சொல்லணும்னு ஒரு அவசியம் ஏற்படும். ஏன் அப்படின்னா அந்த கான்சியஸ்னஸ் ஐடென்டிஃபை ஆகலை. அதுதான் இங்க பகவான் சொல்றாரு. இப்போ எல்லாருக்கும் எல்லா அமைப்புகளுக்கும் பின்னாடி சப்லிமினல் கான்சியஸ்னஸ் தான் இருக்கு, பின்னிருந்து செயல்படுகின்றது. அதுதான் வெளிப்புற உணர்வு, வெளி உலகத்தினுடைய தொடர்புகளுக்கு அதுதான் தேவையான அந்த எதிர்விளைவை மேற்புற உணர்வு நிலையின் மூலமாக அது உண்டாக்குகின்றது. வைட்டல் ஆர் லைஃப் மைண்ட் அப்படிங்கிறார். அதற்கு பதிலாக நேரடியாக அதுவே மேல செயல்பட்டுச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? there will be a direct meeting between two consciousness, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ரெண்டு அமைப்புகளுக்குள்ள டைரக்ட் மீட்டிங் ஆஃப் கான்சியஸ்னஸ் இருக்கும். அப்ப என்ன கிடைக்கும்? டைரக்ட் நாலேஜ் கிடைக்கும். வயம்படியாவே கிடையாது, அங்க டைரக்ட் நாலேஜ் கிடைக்கும். இப்ப நமக்கெல்லாம் கிடைக்கிறது எப்படி நாலேஜ்னா இன்டைரக்ட் நாலேஜ். ஆனா ஏன் இது சாத்தியம் இல்லை, ஏன் நடைமுறையில இது சாத்தியம் இல்லை அப்படின்னா பரிணாம வளர்ச்சியினுடைய விதியின்படி ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட், இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பரிணாம வளர்ச்சியில் டைரக்டா, ஏன்னா பரிணாமத்துல ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம போறோம். அவ்வாறு போகும்பொழுது படிப்படியாகத்தான் செல்ல வேண்டி இருக்கின்றது. அது மாத்திரம் இல்லை, நம்ம எங்கிருந்து வர்றோம் அப்படின்னா நம்ம அந்த பேஸ் கான்சியன்ஸ்லேருந்து தான் நம்ம பரிணாமத்துல வந்துட்டு இருக்கிறோம். ஸோ அதனுடைய அழுத்தம் எப்படின்னா என்ன செய்கின்றது? அந்த சப்லிமினல் கான்சியஸ்னஸ், இந்த ஆழ் நிலை உள்ஜீவன் நேரடியாக வெளிப்பட்டு செயல்படுவதை அது தடுக்கின்றது. மேற்புறத்தில் நேரடியாக செயல்படுவதை the full of the inconscience இதை தடுக்கின்றது. இது ஒரு காரணம். இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னா அது பரிணாமத்தினுடைய இயக்கத்துல அதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கின்றது என்றால் மெல்ல 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 தான் அந்த வெளிப்புற அமைப்புகளினுடைய வளர்ச்சியை அது அனுமதிக்க முடியும். பரிணாமத்துல டைரக்டா வந்துச்சு அப்படின்னா அது தாங்க முடியாது, அது ஸ்லோவா தான் வரணும். அது அந்த காரணத்திற்காகத்தான் அது குறையுடையதாகவும் ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய மேற்புற உணர்வு நிலையின் மூலமாகத்தான் எல்லாமே அந்த எவல்யூஷனரி மூவ்மெண்ட் வளர்ச்சி அடைகின்றது. ரெண்டு காரணம். ஒன்று ஃபுல் ஆஃப் த இன்கான்சியன்ஸ், ஏன்னா கீழே தானே மேலே வர்றோம், அது நம்ம இழுத்துக்கிட்டே இருக்கோம். இந்த மாதிரி சப்லிமினல் வெளியே செயல்படாம வெறும்
பரிணாமத்தினுடைய இயக்கத்துல இது வந்து படிப்படியாகத்தான் நடைபெறணும். சடனா வர முடியாது. சடனா எல்லாருமே வந்து சூப்பர்மேன் ஆக முடியாது. அது பரிணாமத்திலாம் ஆக முடியும். அப்கோர்ஸ் நோ டவுட் பை மீன்ஸ் ஆஃப் யோகிக் ப்ராசஸ்ல ஒருத்தர் வந்து இன்டென்ஸ் யோக சாதனை மூலம் ஒருவர் தன்னுடைய அந்த உள்ஜீவனை வந்து வெளியில வந்து செயல்படுவதற்கு அனுமதிக்க முடியும். பரிணாமத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நடக்கும். இந்த 2 காரணத்தினால்தான் நேரடியாக அது வெளியில வந்து செயல்பட முடியல அப்படிங்கிறார். அதனால்தான் வந்து நமக்குள்ள உள்ளே மறைந்துள்ள அந்த சீக்ரெட் கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ் அது வந்து அந்த மேற்புறத்தில் செயல்படும் அந்த ஒரு குறைபட்ட செயல்பாடுகளுக்குள் கட்டுண்டு செயல்பட வேண்டியிருக்கின்றது இல்லையா? இம்பர்ஃபெக்ட் ஒர்க்கிங்ஸ் இன் சர்ஃபேஸ் வைட்டர் அண்ட் மென்டல் வைப்ரேஷன் அப்படிங்கிறார். அதனால என்ன நடைபெறுகின்றது? அது தன்னை நன்றாக செயல்படும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ், சென்சரி ஆர்கன்ஸ்லாம் எதனால டெவலப் ஆச்சு அப்படின்னா, நேரடியான தொடர்பு இல்லாதனாலதான் நமக்கு இந்த வெளியில உள்ளக்கூடிய ஆர்கன்ஸ்லாம் டெவலப் ஆச்சு. இன்கேஸ் அது மாதிரி வெளியில டைரக்டா தொடர்பே ஒன்றுடன் ஒன்று டைரக்டா சப்ளிமினல் லெவல்லே தொடர்பு வந்து இயற்கையாகவே அமைந்திருந்தால் வெளியில வந்து இந்த சென்சரி ஆர்கன்ஸே நமக்கு உருவாகி இருக்காது. இயற்கை வந்து என்ன செய்கின்றது, அவ்வாறு முடியாத காரணத்தினாலே சென்சரி ஆர்கன்ஸ், வெளியில உள்ள ஆர்கன்ஸ் வந்து நமக்கு டெவலப் ஆயிருக்கு. அதன் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்வது இன்டைரக்ட் நாலேஜ். அதனாலதான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த டைரக்ட் அவேர்னஸ் வந்து அது வந்து நம்மளுக்கு போதுமானதாக இல்லை. நம்ம கிடைக்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இன்டைரக்ட் நாலேஜ். நமக்கு டைரக்ட் அவேர்னஸ்னுடைய ஒரு நமக்கு கிடைப்பது இல்லை. அடுத்தது போகலாம். This creation of an external knowledge and intelligence takes place in an already prepared indeterminate conscious structure, which is the earliest formation on the surface. At first, this structure is only a minimum formation of consciousness with a vague sensational perception and a response impulse. But as more organized forms of life appear, this grows into a life mind and vital intelligence, largely mechanical and automatic in the beginning and concerned only with practical needs, desires, and impulses. All this activity is in its initiation intuitive and instinctive. The underlying consciousness is translated in the surface substratum into automatic movements of the conscious stuff of life and body. The mind movements, when they appear, are involved in these automatisms. They occur as a subordinate mental notation within the predominant vital sense notation. The earliest formation on the surface in the life form is an indeterminate conscious structure. This creation of an external knowledge and intelligence takes place in this already prepared indeterminate conscious structure. At first, this structure is only a minimum formation of consciousness with a vague sensational perception and a response impulse. But as more organized forms of life appear, this grows into a life mind and vital intelligence. It is largely mechanical and automatic in the beginning and concerned only with practical needs, desires, and impulses. All this activity is in its initiation intuitive and instinctive. The underlying consciousness is translated in the surface substratum
into automatic movements of the conscious stuff of life and body. And the mind movements appear, but they are involved in these automatisms. They occur as a subordinate mental notation within the predominant vital sense notation. இப்போ நம்ம பார்க்கலாம், என்ன ஒரு செடியை எடுத்துக்கொண்டாலும் சரி, நமக்கு நல்ல தெரிஞ்ச அந்த தொட்டா செடிங்க அப்படிங்கிற செடியை நம்ம தொட்டாலே அந்த இலைகள்லாம் வந்து சுருண்டு கொள்வதை பார்க்கலாம். இது வந்து நமக்கு தெரிஞ்ச முறையில் நடக்குது. தெரியாத முறையில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா விதமான தாவரங்களும் நம்முடைய அந்த வெளியிலேருந்து வரக்கூடிய இந்த ஸ்டிமுலஸுக்கு வந்து அவைகள் ஒரு எதிர்விளைவை தோற்றுவிக்கின்றன. எல்லாமே ரியாக்ட் டு த அவுட்டர் ஸ்டிமுலஸுக்கு ரியாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லா விதமான லைஃப் ஃபார்ம்ஸுக்கும் உள்ள அடிப்படை இயல்பு. மேட்டர் தான், மேட்டரும் பார்த்தோம் அப்படின்னா சட்டில் லெவலில் ரியாக்ட் பண்ணுது. லைஃப் ஃபார்ம்ஸ் அது சின்ன ஒரு இதுலேருந்து தாவர இனங்கள் விலங்கினங்கள் பார்த்தோம் அப்படின்னா வெளியிலேருந்து வந்த ஒரு விஷயம், ஒரு ஸ்டிமுலஸ் வருது அப்படின்னா, ஒரு தூண்டுதல் வருதுன்னா அதுக்கு ரியாக்ட் செய்கின்றது. அது எங்கே ரியாக்ட் பண்ணுது? அதனுடைய சர்ஃபேஸில் தான் ரியாக்ட் பண்ணுது. நன்கு வளர்ச்சி அடையாத ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்வினுடைய வடிவத்திலையும் அந்த ரியாக்ஷனை பார்க்கலாம். நம்ம அந்த ஆரம்ப கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாவுடைய வாழ்வினுடைய அமைப்புகளும் மேற்புறத்தில் எப்படி காணப்படும்னா ஒரு சரியான முறையில் உருவாகாத ஒரு அமைப்பாகத்தான் காணப்படும். இது சரியான அதோடைய மேற்புற உணர்வு நிலையில் ஒரு சரியான முறையில் ஆயிருக்காது. இப்போ மனிதன் அப்படிங்கிற மனுஷன் வந்தோடனே நம்மள்கிட்ட பார்க்குறோம், நம்ம நல்ல கான்சியஸ் ஸ்ட்ரக்சராக உருவாயிருக்கோம். நல்ல விலங்கினங்கள்ல நல்லா ஓரளவு உருவாயிருக்கு. இன்னும் கீழே போக 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 இன்னும் ஆரம்ப நிலையில பார்த்தோம் அப்படின்னா சரியான முறையில் உருவாகாத ஒரு உணர்வு நிலையை கொண்ட ஒரு அமைப்பாகத்தான் கீழ்நிலையில காணப்படுகின்றன. இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு வெளியில ஒரு அறிவு இருக்கின்றது. அந்த அறிவு இருப்பதனாலதான் அந்த ஒவ்வொரு வாழ்வினுடைய அமைப்பும் தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றது, தன்னை நிலைநிறுத்திக் கொள்கின்றது, வளர்கின்றது இல்லையா? அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒன்றை வழி நடத்துகின்றது இல்லையா? இந்த நம்ம இதுல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா அவ்வாறு இருக்கக்கூடிய அமைப்புகள்லையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் நாலேஜ், ஒரு இன்டெலிஜென்ஸ் அது வந்து மெல்ல 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 உருவாகுவதை காண்கின்றோம். ஒவ்வொரு வாழ்வினுடைய அமைப்புகள்லையும் பார்க்கிறோம் அந்த எக்ஸ்டர்னல் நாலேஜ் அண்ட் இன்டெலிஜென்ஸ். அதனுடைய மேற்புற உணர்வு நிலை சரியான முறையில உருவாகாம இருக்கலாம். இருந்தாலும் இந்த எக்ஸ்டர்னல் நாலேஜும் இன்டெலிஜென்ஸும் ஒவ்வொருடைய வாழ்வினுடைய அமைப்புகள்லையும் உருவாகும். அவ்வாறு உருவாகவில்லை அப்படின்னா அது வந்து இந்த பூமியில் இருக்க முடியாது. ஏதோ ஒன்று அதுக்கான ஒரு வெளிப்புற அறிவையும் அந்த 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 நாலேஜ் அண்ட் இன்டெலிஜென்ஸை அதுக்கு வழங்குகின்றது. எப்படி உருவாகுகின்றதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறைந்த அளவு உணர்வு நிலையினுடைய ஒரு அமைப்பு, ஒரு ஸ்ட்ரக்சர் அந்த நிலையில உருவாகுவதை பார்க்கிறோம். ஒரு ஒரு ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய ஒரு வாழ்வினுடைய வடிவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுகிட்டையும் ஒரு சென்சேஷன் பர்செப்ஷன் இருக்கும். ஒரு ரெஸ்பான்ஸ் இம்பல்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு சின்ன ஒரு செல் எண்ணத்திலையும் இருக்கும். அங்கேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேக் சென்சேஷனல் பர்செப்ஷன், ரெஸ்பான்ஸ் இம்பல்ஸ் இருக்கும். இது வந்து மினிமம் லெவல்ல ஆரம்ப கட்டத்தில் இருக்கும். ஆரம்ப நிலையில இப்படிதான் எல்லா வாழ்வினுடைய அமைப்புகள்லையும் காணப்படும். ஆனா அதை மெல்ல மெல்ல அடுத்த நிலைன்னு போக போக அப்படின்னு என்ன ஆகும்னா மோர் அண்ட் மோர் ஆர்கனைஸ்டா வருகின்றது இல்லையா? நன்ற வளர்ச்சி அடைந்த விலங்குகள் மனிதன் வந்தோன்னா நல்ல ஒரு மோர் ஆர்கனைஸ்டு ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப் தான்
காணப்படுகின்றது. நல்ல மோர் ஆர்கனைஸ்டு ஃபார்ம்ஸை வந்த அப்புறம் என்ன பார்க்குறோம் நாங்க? நல்ல ஒரு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த அனிமல் மைண்ட், லைஃப் மைண்ட் அப்படிங்கிறது நல்ல வளர்ச்சி அடைந்த நிலையில பார்க்குறோம், நல்ல வளர்ந்த விலங்குகள்ல பார்க்குறோம். அதே போல வைட்டல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். எல்லா உயர் விலங்குகளும் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கென்றே ஒரு புத்தி இருப்பதை நம்ம பார்க்குறோம். ஸோ என்ன வளர்கின்றது? வளர வளர லைஃப் மைண்ட், வைட்டல் இன்டெலிஜென்ஸ் இவையெல்லாம் உருவாக்குகின்றன. ஆரம்ப நிலையில் இவை அனைத்தும் எப்படி செயல்படுகின்றன என்றால் மெக்கானிக்கலாக செயல்படுகின்றன. இயந்திரகதியாகவும் தன்னிச்சையாகவும் செயல்படுகின்றன. மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேட்டிக் இன் த பிகினிங். அதனுடைய நடைமுறை தேவை, நடைமுறை உந்துதல்கள், எவ்வாறு அவைகளை திருப்திப்படுத்துவது, இந்த நோக்கில்தான் ஆரம்ப காலத்தில் செயல்படுகின்றன. ஆரம்பத்தில் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி எந்த அம்சம் வழி நடத்துகின்றது என்றால் அந்த இன்ட்யூஷன் அண்ட் இன்ஸ்டிங், இது ரெண்டு விஷயம் தான் வழி நடத்துகின்றது ஆரம்ப காலகட்டத்தில். இன்ட்யூட்டிவ் அண்ட் இன்ஸ்டிங்டிவ். உள்ள இருக்கக்கூடிய அந்த நிலையில, உள்ள இருக்கக்கூடிய உணர்வு நிலையில மேற்புறத்துல எப்படி மேற்புறத்தில் எவ்வாறு உள்ள இருக்கக்கூடிய அந்த உணர்வு நிலை மேற்புறத்தில் எவ்வாறு தன்னை வெளிப்படுத்துகின்றது என்றால் எல்லாமே ஒரு ஆட்டோமேட்டிக் மூவ்மெண்ட்ஸ். ஆட்டோமேட்டிக்காக தான் இருக்குமே ஒழிய ஒரு பிளான் பண்ணி செய்யற மாதிரி இருக்காது. நம்ம நன்கு வளர்ச்சி அடையாத வாழ்வினுடைய அமைப்புகளில் செயல்பாடுகளை பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக் மூவ்மெண்ட்ஸா இருக்கும். ஒரு பிளான் பண்ணி வில்டு ஆக்ஷனா இருக்காது, எல்லாமே ஆட்டோமேட்டிக் மூவ்மெண்ட்ஸ். ஆட்டோமேட்டிக் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் த கான்சியஸ் ஸ்டஃப் ஆஃப் லைஃப் அண்ட் பாடி அப்படிங்கிறார். இது ஆரம்ப காலகட்டத்தில் இப்படிதான் இருக்கும். எல்லா வாழ்வினுடைய அமைப்புகள்லையும் அப்படி இருக்கும். இது போக போக ஒரு மனம் என்கின்ற ஒரு அமைப்பு தோன்றுகின்றது இல்லையா? மனதினுடைய இயக்கங்கள்ல மனிதன் அப்படிங்கிற நன்று வளர்ச்சி அடைந்த விலங்குகள்லையும் பார்த்தோம் மனம் என்கின்ற ஒரு அமைப்பு விதியாக செயல்படுவதை பார்க்குறோம். ஆனிமல் மைண்ட், லைஃப் மைண்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த மைண்ட் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நன்கு வளர்ச்சி அடைந்த நிலையில் காணப்படுகின்றது. அது எப்படி செயல்படுகின்றது? நம்ம பார்த்த அந்த ஆட்டோமேட்டிக் மூமெண்ட்ஸ்ல உள்ளாழ்ந்த நிலையில் இந்த மனதினுடைய இயக்கங்கள் வெளியில காணப்படாம ஆனா அதுக்குள்ள இருக்கு, அது மாதிரி இருக்கு. எப்படி காணப்படுகின்றது என்றால் they occur as a subordinate mental notation அப்படிங்கிறார். ஏன்னா மனிதன்கிற வந்த பிறந்தான் மைண்ட் டாமினேட்டா செயல்பட ஆரம்பிக்குது. மனிதன் வர்றதுக்கு முன்னாடி விலங்கினங்கள்ல எது செயல்படுது அப்படின்னா ஒவ்வொரு விலங்குகள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பிராணமயம் தான் செயல்படுகின்றது, வைட்டல் தான் செயல்படுகின்றது. ப்ரிடாமினேட்டா அங்க எது செயல்படுகின்றது? வைட்டல் சென்ஸ் நோட்டேஷன், வைட்டல் தான் செயல்படுகின்றது. ஒவ்வொரு விலங்கும் பார்த்தோன்னா எதனால் வழிநடத்தப்படுகின்றது? அந்த வைட்டல் சென்ஸ் நோட்டேஷன், அதுதான் டாமினேட்டா இருக்கு. இருந்தாலும் இந்த மென்டல் நோட்டேஷன், மனதினுடைய செயல்பாடு அங்கு அந்த வைட்டலினுடைய பிராணமயத்தினுடைய செயல்பாட்டுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றது. விலங்குகள்ல அதான் வித்தியாசம். மனிதன்கிட்ட மனதினுடைய செயல்பாடு மேலோங்கி செயல்படுகின்றது. பிராணமயம் மற்ற அமைப்புகளினுடைய கீழ் அதற்கு அடிபணிந்து செயல்படுகின்றது. விலங்கினங்கள்ல அதுக்கு மாறாக செயல்படுகின்றது. அங்க மென்டல் நோட்டேஷன் சபார்டினேட் ஆகுது. ப்ரிடாமினேட்டாக என்ன இருக்கு? வைட்டல் ஆர் சென்ஸ் நோட்டேஷன். அதனாலதான் மனிதன் எந்தெந்த மனிதன் அந்த அறிவுக்கு புறம்பாக செயல்படுகின்றானோ, உணர்ச்சி வசப்படுகின்றானோ, அவனை நம்ம என்ன சொல்றோம்? விலங்குகள் போல செயல்படுறீங்க அப்படின்னு சொல்றோம். ஏன் சொல்றோம்? இதுதான் காரணம். ஏன்னா அந்த நேரத்துல அவனுக்கு மைண்ட் டோட்டலா செயல்படுறது இல்லை, வெறும் வைட்டல் தான் செயல்படுகின்றது. ஒரு நல்ல மனிதன், சிறந்த மனிதன் அவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா he should be governed by his mind, not by his vital. ஏன்னா விலங்கு தான் இந்த பிரின்சிபல் இந்த அம்சம் விலங்குகள்கிட்ட தான் காணப்படுகின்றது. மனிதன்கிட்ட மைண்டு தான் செயல்படும். அடுத்தது போகலாம். But slowly, mind starts
its task of disengaging itself. It still works for the life instinct, life need, and life desire. But its own special characters emerge: observation, invention, device, intention, execution of purpose, while sensation and impulse add to themselves emotion and bring a subtler and finer affective urge and value into the crude vital reaction. Mind is still much involved in life, and its highest purely mental operations are not in evidence. It accepts a large background of instinct and vital intuition as its support, and the intelligence developed, though always growing as the animal life scale rises, in an added superstructure. Yes, madam. Slowly, the mind starts to disengage itself. It still works for the life instinct, life need, and life desire. But the mind's own special characters emerge: observation, invention, device, intention, execution of purpose develop. Sensation and the impulse add to themselves emotion. This brings a subtler and finer affective urge and value into the crude vital reaction. Mind is still much involved in life, and its highest purely mental operations are not evident. It accepts a large background of instinct and vital intuition as its support. The intelligence, which develops and grows as the animal life scale rises, is an added superstructure. எப்படி மைண்ட் டெவலப் ஆகுது? மைண்ட் வந்து நம்ம பார்த்தோம், அனிமல்ஸ்க்கே அனிமல் அப்படிங்கிற லெவலே மைண்ட் டெவலப் ஆகிறத பார்த்தோம். அது நன்கு டெவலப் ஆக வளர்ச்சி அடைய என்ன செய்கின்றது? முதல்ல என்ன பார்த்தோம்? மைண்ட் வந்து வைட்டல் பிராணமயத்தினுடைய செயல்பாடுகளுக்கு கீழ்ப்படிந்து இருப்பதை பார்த்தோம். கொஞ்சம் மைண்ட் நல்லா வளர என்ன ஆகின்றது? அது தன்னை அந்த பிராணமயத்தினுடைய பிடியிலிருந்து விடுவித்துக் கொள்கின்றது. அதுதான் மனுஷன் கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி. மனுஷன் வந்து தன்னுடைய பிராணமயத்தினுடைய ஆட்சிக்கு கட்டுப்பட்டிருக்கணும்னு அவசியம் கிடையாது. He can always disengage himself. அது சாத்தியம். மனுஷனுக்கு தான் அந்த ஒரு சிறப்பான அம்சம் இருக்கு. விலங்குகளுக்கு கஷ்டம். விலங்குகளுக்கு வந்து அது டிஸ்கிரிமினேஷன் கெப்பாசிட்டி கிடையாது. They cannot disengage themselves from the pull of the vital. ஆனா மனிதனுக்கு தான் சாத்தியம். அது மைண்ட் நல்லா வளர நம்ம அதோடைய பிராணமயத்தினுடைய பிடியிலிருந்து அது தன்னை விலகி கொள்கின்றது. ஸ்டில் அதுக்காக நம்ம மைண்ட் வந்து நம்மளுடைய பிராணமயத்தினுடைய தேவை, லைஃப் இன்ஸ்டிங்க்ட், லைஃப் நீட், லைஃப் டிசைர், இதுக்கெல்லாம் நம்ம மனம் வந்து அதற்கு ஒத்துழைக்கின்றது. இருந்தாலும் மனத்திற்கென்றே இருக்கக்கூடிய சிறப்பான அம்சங்கள்லாம் வந்து வெளிப்பட ஆரம்பிக்கின்றன. மனதிற்கே என்னென்ன சிறப்பான அம்சங்கள் இருக்கு? அப்சர்வேஷன், ஒன்றை நன்றாக உற்று கவனிப்பது; இன்வென்ஷன், ஒன்றை புதிதாக கண்டுபிடிப்பது; டிவைஸ், ஒன்றை உருவாக்குவது; இன்டென்ஷன், ஒன்றை விரும்புவது, ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுவது; எக்ஸிகியூஷன் ஆஃப் பர்பஸ். இது வந்து மனதினுடைய சிறப்பான அம்சங்களாக வெளிப்படுகின்றன. அப்புறம் விலங்கினங்கள்ட்ட என்ன பார்க்குறோம்? வெறும் சென்சேஷன் இம்பல்ஸ் தான் விலங்கினங்கள்ட்ட பார்க்குறோம். இப்போ அதெல்லாம் நம்மகிட்ட இல்லையா அப்படின்னா இருக்கு. நம்மகிட்டையும் சென்சேஷனும் இருக்கு, இம்பல்ஸும் இருக்கு. அதுல நம்ம ஏதோ ஒன்று ஆட் பண்றோம். என்னத்தை ஆட் பண்றோம் அப்படின்னா இமோஷன் அப்படிங்கிறது நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இமோஷனை நம்ம ஆட் பண்றதுனால அது எப்படி மாறிடுது அப்படின்னா, இட் பிரிங் சப்ளர் அண்ட் ஃபைனல் அஃபெக்டிவ் ஏர்ஜ் அண்ட் வேல்யூ அப்படிங்கிறப்ப நல்ல பண்பட்ட மனிதன் கிட்ட பார்த்தோம் அப்படின்னா அந்த இமோஷன்ஸ் எல்லாம் இருக்கும். விலங்கை ஒத்த மனிதன் கிட்ட எந்த விதமான இமோஷனையும் பார்க்க முடியாது. குரூடா தான் இருப்பான் அவன். விலங்குகள்லாம் அப்படிதான் இருக்கு. விலங்குகளோட ரியாக்ஷன் வந்து குரூட் வைட்டல் ரியாக்ஷன் இருக்கு. ஆனா மனிதன் என்ன செய்யறான்? அவன் வந்து அந்த வெறும் சென்சேஷன் இம்பல்ஸ் அந்த நிலையில செயல்படாம இந்த இமோஷனை உணர்ச்சிகளை அதனுடன் சேர்த்துக் கொள்கின்றான்.
சேர்த்து கொண்டு ஒரு ரிஃபைன்டு மூமெண்டா மாறிடுது. மனுஷன்கிட்ட வந்து ஒரு ரிஃபைன்டு மூமெண்டா அவர் மாறுகின்றது. சட்லர் அண்ட் ஃபைனர் அஃபெக்டிவ் ஏர்ஜ் அப்படிங்கிறார். அண்ட் ஏர்ஜ் அண்ட் வேல்யூ அண்ட் பிரிங் அ சட்லர் அண்ட் ஃபைனர் அஃபெக்டிவ் ஏர்ஜ் அண்ட் வேல்யூ. இந்த குரூடா இருக்கிறதுக்கு வந்து ஒரு சட்லர் கேரக்டர் நம்மளுக்கு வருது. எதன் மூலம் வருது அப்படின்னா நம்ம இமோஷனை ஆட் பண்றோம். மனுஷன்கிட்ட தான் செய்யறான். விலங்குகளும் ஓரளவு செய்கின்றன. விலங்குகளும் எப்படி செய்கின்ற மதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்தெந்த விலங்குகள் வந்து மனித இனத்துடன் நெருக்கமாக இருக்கின்றனவோ அவைகள் வந்து தங்களுடைய இமோஷன்ஸை வந்து வெளிக்காட்ட ஆரம்பிக்கின்றன அப்படிங்கிறாங்க. மதர் சொல்றாங்க. நாய்கள், பூனைகள் இதெல்லாம் வந்து மனிதனுடைய இமோஷன்ஸை வந்து இமிட்டேட் செய்கின்றன என்று மதர் சொல்றாங்க. அப்புறம் இந்த வளர்ச்சி அடையும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா மைண்ட் வந்து வாழ்வினுடைய எல்லா அம்சங்களிலையும் மைண்ட் இன்வால்வ்டா இருக்கு. ஆனா இன்னும் பார்த்தோம் அப்படின்னா நன்கு வளர்ச்சி அடையாத நிலையில பார்த்தோம் அப்படின்னா மனதினுடைய உச்சக்கட்ட செயல்பாடுகள் இன்னும் வெளியில வராத நிலையில தான் இருக்கு. நன்கு வளர்ச்சி அடையாத நிலையில மனதினுடைய பரிசுத்தமான உயர்வான உச்சக்கட்ட விஷயங்கள்லாம் வெளியில வராம தான் இருக்கு. மைண்ட் இஸ் ஸ்டில் மச் இன்வால்வ்ட் இன் லைஃப் அண்ட் இட்ஸ் ஹையஸ்ட் பியூர்லி மென்டல் ஆப்ரேஷன்ஸ் ஆர் நாட் இன் எவிடன்ஸ். இது வந்து ஆரம்ப காலத்தில் இருக்கு. இது வந்து போக போக தான் அது மாறுகின்றது. இட் அக்செப்ட்ஸ் அ லார்ஜ் பேக்ரவுண்ட் ஆஃப் இன்ஸ்டிங்க்ட். மைண்ட் வந்து பியூர்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அறிவை கொண்டு செயல்படுறது இல்லை. எந்த மனிதனும் வந்து பியூர்லி வந்து அவனுடைய அறிவை மாத்திரமே நம்பி செயல்படுவதில்லை. அந்த இன்ஸ்டிங்க்ட் நமக்கிட்டையும் செயல்படுது. நமக்கிட்டையும் அந்த வைட்டல் இன்ட்யூஷன் இருக்கு. அதனுடைய துணை கொண்டு தான் நம்மளுடைய மனமும் செயல்படுகின்றது. அப்புறம் மெல்ல 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 அறிவு வந்து வளர்ச்சி அடைகின்றது மனிதனுக்கு. இன்டெலிஜென்ஸ் டெவலப். மனிதனுக்கு வந்து அறிவு என்பது வளர்கின்றது. இந்த வாழ்வினுடைய நிலைகள் உயர செல்ல செல்ல சாதாரண விலங்கினத்திலிருந்து மனிதன் என்கின்ற நிலைக்கு செல்ல செல்ல என்ன நடைபெறுகின்றது என்றால் இந்த அறிவு என்பது வளர்கின்றது. இந்த அறிவு என்பது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் மேல ஒரு சூப்பர் ஸ்ட்ரக்சரா தான் இருக்கு. அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. அறிவு வந்து என்ன சொல்றார் பகவான், த இன்டெலிஜென்ஸ் and the intelligence developed, though always growing as the animal life scale rises, is an added superstructure அப்படிங்கிறார். இன்டெலிஜென்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கு. அதுக்கு கீழே இவ்வளவு அம்சங்கள் இருக்கு. இந்த ஒரு கலவையாகத்தான் நம்ம எல்லாம் செயல்படுறோம். மனுஷன் எப்படி செயல்படுறான் அப்படின்னா பியோர்லி இன்டெலிஜென்ஸ் படி நம்ம செயல்படுறதே கிடையாது. அது அந்த கருத்தை தான் பகவான் நீங்க சொல்ல வர்றாரு. மனுஷன் வந்து எப்படி செயல்படணும், பியோர் இன்டெலிஜென்ஸ் படி செயல்படணும். நம்ம அது மாதிரி செயல்படுறோமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. ஏன்? இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வெறும் சூப்பர் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கு. அதுக்கு கீழே இவ்வளோ விஷயம் இருக்கு. இன்ஸ்டிங்க்ட் இருக்கு, வைட்டல் இன்ட்யூஷன் இருக்குது, எல்லாம் கீழே அனிமலுடைய எல்லா அம்சங்களும் கீழே இருக்கு. இந்த மேலதான் அறிவு என்பது செயல்படுகின்றது. ஸோ இந்த நிலையில தான் மனிதன் செயல்படுகின்றான். இப்போ அடுத்தது வந்து பகவான் பேராகிராஃப் 18ல இதனுடைய அடுத்த கட்டத்துல எப்படி இதெல்லாம் வந்து இதனுடைய நுண்ணியமான செயல்பாடுகளை விளக்குகின்றார். நம்ம அடுத்த செக்ஷன்ல அதெல்லாம் நம்ம பார்க்கலாம்.